கிறிஸ்துவலே மிகவும் பிரியமானவர்களே, 28/2/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசம் விலைக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. செல்லக்கூடிய இடத்துலெல்லாம் தெய்வீக மகிமை இவரோடு இருந்து செயல்படும்படியாக நீங்கள் செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கிருபை ஒன்றே இவரோடு இருந்து வழி நடத்தப்படுவதாக தகப்பனே நன்மை கொடுங்க தகப்பனே. நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே சகல ஆசீர்வாதத்தினாலும் இவரை நேற்று நிரப்பி உடைய கிருபைக்குள்ளாக வழி நடத்துங்க. பாதுகாத்து என் தேவனுடைய மகிமையினாலே நிரப்புங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 28/2/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் நம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய கரம் தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டும் அப்பா. உடைய நிறைவானது தேசத்திலிருந்து செயல்பட்டோம். உடைய கிருபையானது தேசத்திலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. உடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்குறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் ஆகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.